வணக்கம். அமைதி வழியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வாரம் செம்மணில் இடம்பெற்றது. உண்மையாகவே முதலாம் நாள் 2ஆம் நாள் வந்து அது அமைதியான வழியில் சரியான முறையில் போனது. 3ஆம் நாளும் அது சரியான வழியெல்லாம் போனது. அங்கே வந்து அது என்ன சொல்கிறது, அந்த சில பேருடைய அந்த ஆதாயம் தேடுற குணம் அல்லது குழப்புற குணமோ என்னோ தெரியல, அது வந்து வேறு விதமாக மாற்றம் பெற்று அது வந்து வெளி உலகத்துக்கு வந்து வேறு விதத்தில் கொண்டு போகப்பட்டுச்சு. என்ன சொல்கிறது, அந்த குழப்பங்களோட இந்த இந்த போராட்டங்கள் வந்து எப்படி உண்மையாக நடக்கணும், உண்மையாக அதுக்குரிய வெற்றி அளிக்கப்பட்டதா இருந்தாலும் அதில் ஒரு களங்கம் மாதிரி அந்த இடத்துல ஒரு அமைதியான போராட்டம் அங்கே வந்து ஒரு குழப்ப நிலையை கொஞ்சம் அடைஞ்சது. இதில் வந்து நாங்களும் ஒரு போராட்டம், நான் முதல் பங்கு பெற்றின போராட்டம் யாழ்ப்பாணத்தில் சகோதரி கிருசாந்தியினுடைய அந்த படுகொலையின் பின்னர் யாழ் வீதி எங்கும் வந்து அந்த கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ந்து ஒரு வார காலமாக செய்த நாங்கள் கைகளை கோர்த்து மனித சங்கிலி போராட்டம் யாழ் நகரங்கம் ஃபுல்லாக. அதாவது என்ன சொல்கிறது, இப்போ நான் நின்ற இடம் வந்து என்னுடைய பாடசாலை கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய அருகாமையான கொக்குவில் சந்திக்கும் தட்டாறு சந்திக்கும் இடையில் அப்படி இரு மரங்களையும் வந்து மாணவர்கள் கைகோர்த்து கொண்டு அப்படி அது வந்து மாணவர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் எல்லோருமே அதில் இணைந்து கொண்டார்கள். அது வந்து யாழ் எல்லா நகரங்கள் எல்லா வீதிகளிலையும் நகரின் எல்லா வீதிகளிலையும் வந்து அது நடந்தது அமைதியான முறையில். அந்த கொளுத்தும் வெயிலில் காலையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் நாங்கள் அப்படியே கைகோர்த்து நின்று ஆர்ப்பாட்டம், அதான் ஆர்ப்பாட்டம்னு சொல்ல சத்தம் இல்லாத ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு எந்த அரசியல்வாதிகளும் வரவில்லை, எந்த விதமான யூடியூபர்ஸும் வரவில்லை, எந்த விதமான வீடியோக்களோ கேமராக்களோ அங்கே வந்து புகைப்படம் எடுக்கவில்லை. ஆனால் எங்களை நிறைய கேமராக்கள், நிறைய கண்கள் எங்களை வந்து கண்காணித்தன. அதிகமான இராணுவத்தினருடைய அந்த ரோந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயும் மாலையிலேயும் தான் வளமையாக வந்து ரோந்து போவார்கள். ஆனால் அந்த போராட்ட நேரத்தில் அடிக்கடி ரோந்து போய்கொண்டு இருந்த இராணுவத்தினுடைய கண்கள் எங்களை வந்து நன்றாக படம் பிடித்து கொண்டன. உந்துருளி அணி, கிணறக வாகன அணின்னு சொல்லி அதாலே உடைய என்னன்னு சொல்ல மயான அமைதியில் இருக்கக்கூடிய அந்த வீதி இராணுவத்தினால நிறைந்து காணப்பட்டது. அது வந்து அச்சுறுத்தல் மாதிரியான ஒன்றுமே அவர்கள் செய்ய முடியாதங்களை. நாங்கள் வெள்ளை சீருடன் நிற்கிறோம், இவ்வளவு நிறைய பேர் நின்று போராட்டம் செய்திருக்கிறோம், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அப்படியே கண்காணித்து கொண்டு நோட்டமிட்டு கொண்டு சென்றார்கள். அதன் பின்னர் நிறைய பேர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள். அது வேற கதை. இந்த போராட்டம் வந்து வெற்றி அளித்து சகோதரி கிருசாந்தினுடைய வழக்கு வந்து எடுக்கப்பட்டது. எல்லோருடைய கவனத்தையும் அது ஈர்த்தது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இராணுவத்தால் எங்களை சுட்டுக்கொள்ள முடியும், அவர்கள் சுட்டா ஏனென்று கேட்கக்கூடிய நிலைமை அப்போ இல்லை. இப்போ இருக்கக்கூடிய மாதிரியான எந்த விதமான சமூக வலைத்தளங்களோ புகைப்படம் வந்து என்னென்னு சொல்கிறோம், நாங்கள் அந்த செய்திகள் வெளியே செல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. முழுக்க யாழ் நகரம் வந்து நிலத்தோடையும் சரியெல்லாம் அப்படியே துண்டாடப்பட்டிருந்தது. இராணுவ கட்டுப்பாடு அப்படியான ஒரு நிலையில் இந்த போராட்டம் நாங்கள் முதலாக நான் பங்கு பெற்றிய போராட்டம் என்னுடைய 14 வயதில். அப்போது பார்த்தீங்கன்னா துணிச்சல் மிக்க ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் அப்படியான போராட்டங்களுக்கு வந்து குரல் கொடுப்பார்கள். அப்படி கொடுத்தவர்களும் இன்று உயிரோடு இல்லை. சகோதரன் நிமலராஜன் டிவிசி செய்தியாளர், அவருடைய குரல் நசுக்கப்பட்டு இப்படியான விடயங்களுக்கு குரல் கொடுத்தார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஒரு போராட்டம் 2000 ஆண்டு சக மாணவன் சஞ்சீவனுடைய படுகொலை, இராணுவத்தினரால் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சஞ்சீவனுடைய பூத உடல் யாழ் இந்து கல்லூரிக்கு எடுத்து செல்லப்படும் போது இதே காங்கேசதுரம் வீதியில் அரசடி சந்தியில் வச்சு பெரிய ஒரு கிணறு வாகனம் வச்சு இராணுவம் வந்து முற்றுகையிட்டு கொண்டு போகக்கூடாது, இப்படியே திருப்பி ஹோமியன் மணல் மயானத்துக்கு எடுத்து செல்லுங்கள், இங்காலே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பெரிய வாகனம், அது சாதாரணமான வாகனம் இல்லை, சரியான உயர்ந்த ஒரு வாகனம். அந்த ஏவுகணையை திசை திருப்பி அந்த நின்ற மாணவர்களுக்கு நேராக அவர்களுக்கு விரட்டுற மாதிரி, இல்லாட்டி உண்மையாகவே அவர்கள் அதை செலுத்துற கூட ஆயத்தமாக இருக்கலாம். ஏன்னா யாருமே இல்லை அந்த நேரத்தில், கேள்வி கிரகங்களுக்காக இல்லை. ஆனால் மாணவர்கள் யாருமே அஞ்சல், அப்படியே எல்லோருமே அந்த
காங்கிரஸோட வீதிக்குள்ளே அப்படியே இருந்தார். நாங்களும் அதில் இருந்தோம். அந்த இராணுவத்தினுடைய அந்த வாகனத்தினுடைய கண்ணாடியை கூட கல்லால் அடித்து உடைச்சார். அந்தளவு ஆக்ரோஷம், அந்தளவு கோபத்தில் நாங்கள் அதில் ஒரு 10-15 நிமிஷம் அந்த வீதியில் திடீரென உருவாக்கப்பட்ட ஒரு போராட்டம். அப்படி அந்த ஆயுதங்களுக்கு துப்பாக்கி முனையில் நின்று போராடிய போராட்டங்கள் எல்லாம் பெயர் தேடுறதாகவோ அல்லது படம் எடுக்கிறதுக்காகவோ அமையலை. அதனுடைய நோக்கங்கள் சரியாக இருந்தது. அதே மாதிரி தான் உண்மையான அமைதியான போராட்டம் எடுத்து செல்லப்படணும். இந்த மக்கள் சரியான நோக்கத்தில் அந்த போராட்டத்தை எடுத்து செல்லும் போது இந்த அரசியல்வாதிகள் வேறு வேறு நோக்கம் உள்ளவர்கள் அதை திசை திருப்புறது, குழப்பறதான வேலைகள் உண்மையாக மனதுக்கு வேதனை. அன்றைக்கு அந்த 2 நாளும் ஒரு அமைதியான வழியில் போன போராட்டம் 3ஆம் நாள் யார் வந்தால் எங்களுக்கு என்ன, எங்களுடைய போராட்டத்துக்கு யாரும் வரலாம், எங்களுடைய நோக்கம் கொண்டு செல்லப்படுவோம். அப்போ அந்த எங்களுடைய போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய எல்லாரையும் நாங்கள் என்னன்னு சொல்கிறது, நல்வரவு பண்ணி அதை நாங்கள் செய்து கொண்டு போக வேண்டிய எங்களுடைய நோக்கம் என்னவோ அதை நாங்கள் அடைய வேணும். நீ வராத நான் போகாத என்று சொல்கிறதுக்கு அது திருமண வீடல்ல, சொந்த காரியம் அல்ல. இது மக்கள் எல்லோரும் நின்று தங்களுடைய வழிகளை உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு போராட்டம். இப்போ இந்த போராட்டத்தை பார்க்கும்போது எனக்கு 96ஆம் ஆண்டு போராட்டம் எனக்கு நிறைய வித்தியாசம். என்னென்னா அந்த காலத்தில் நீங்கள் உங்களை திருப்பி சடசடவண்டு அப்படியே எல்லா மாணவர்களையும் துப்பாக்கிகளால் சுட்டால் கூட ஏனென்று கேட்க முடியாத ஒரு கடுமையான காலப்பகுதி. அங்கே இருந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அங்கே வாழ்ந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். 2002 வரைக்கும் அவ்வளவு மோசமான இப்போ நினைத்தாலும் அதை நாங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத இல்லை. அப்படி இருந்தும் நாங்கள் போராடினோம், அமைதி வழியில் போராடினோம். ஏன்னா அடுத்தது எங்களுக்கு நடக்கும், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு அப்படியான ஒரு கடைசி கட்டத்தில் நாங்கள் உயிரை நாங்கள் பற்றி யோசிக்க மாட்டோம். அதில் எங்களை போல் ஒரு மாணவிக்கு இப்படி நடந்திருக்குது, நாளைக்கு எங்களுக்கு என்ன பதில் என்ற அந்த எல்லோருடைய மனதிலையும் அப்படி ஒரு ஆக்ரோஷம். அந்த ஆக்ரோஷத்திலாம் எல்லாரும் வந்துட்டு போகிறார். யார் வேறு ஒருத்தர் 2 பேர் எல்லாம் வராமல் எல்லாம் முழு மாணவர்களும் முழு மக்களும் அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் நின்றது இன்ற வரைக்கும் எங்களால் மறக்க முடியாது. அதற்கான பலனும் கிடைத்தது. ஆனால் இன்று பலன் நாங்கள் சொல்ல வராதக்குரிய வெளியுலகத்துக்கு கொண்டு வந்த நாங்கள் அது கொண்டு வரப்பட்டது. இன்ற வரைக்கும் அதனுடைய நீதி முடங்கி கிடக்கிறது வேறு விஷயம். அதாவது தண்டனை கிடைத்தும் அதற்கான தண்டனை நிறைவேற்றப்படாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது அப்படியே முடக்கப்பட்டிருக்குது. நன்றி.